இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை தைரியமா சொல்றேன். எந்த சூழ்நிலையிலும் அவருக்கு ஏறெடுக்கிற ஆராதனையில நான் உறுதியா இருப்பேனே. ஆனால் ஒரு சின்ன விஷயத்துல கூட உங்க தலை குனிந்து போக என் ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் என்று சொல்லுங்க பாக்கலாம். இயேசுவின் நாமத்தில் 4 பேருக்கு முன்னாடி நீங்க கிறிஸ்துவினுடைய என்பதை காண்பிக்கிறது நிமித்தம் அந்த இடத்துல நீங்கள் அவமானப்படுத்தப்படுகிறீர்கள் என்றால் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க. தீர்க்கதரிசனமா சொல்றேன், அந்த 4 பேர் கண்ணுக்கு முன்னாடி தான் கர்த்தர் உங்களை மகிமையான பாத்திரமாய் நிறுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய அன்பு அது அளவிட முடியாதது. ஹல்லேலூயா. நம் மீது வைத்திருக்கிற அவருடைய அன்பு அநாதி சிநேகம். ஆமென். அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று. ஆமென். கர்த்தர் நம்மை இழுத்து கொண்டார். நாம் இழுக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் வந்தவன் கிடையாது, நான் இழுக்கப்பட்டவன். அவர் சமூகத்தில் இழுத்து கொள்ளப்பட்ட தேவனுடைய அன்பிற்காக நன்றி செலுத்துவோம். அப்ப இந்த நாளிலும் பேசும்படி கர்த்தருடைய ஆவியானவர் இன்று மாலையில் ஒரு வார்த்தையை காண்பித்து அதை தியானிக்க வைத்தார். சில காரியங்களை கர்த்தர் அதிகமாக உணர்த்தினார். அந்த காரியத்தை இந்த நாளில் பேசும்படி விரும்புகிறேன். யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே 1061வது பக்கம், அதனுடைய 22வது அதிகாரத்தின் 27வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவேல் 2:27. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். அடுத்த வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. விசுவாசிக்கிறவங்க சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. காலையில் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் முடித்து பிரயாணப்பட்டு வீட்டில் வந்து ஏறின உடனே இந்த வசனத்தை திடீர்னு ஆண்டவர் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்தார். அந்த வசனத்தை அப்படியே பார்த்துட்டு போய் படுத்துட்டேன். 2 மணிக்கு தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். தூக்கத்தில் இதே வசனம் தான் ஓடிட்டு இருக்குது. எழும்பின பிறகு அதே வார்த்தையை ஆண்டவர் இந்த ஒரே வசனத்தை திரும்ப 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 நினைப்பூட்டி உள்ளத்தில் அதை தியானிக்க வச்சுட்டே இருந்தார். பலமுறை இந்த வார்த்தையை நாம் படித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். இந்த வசனம் எல்லாமே நமக்கு தெரியுதோ இல்லையோ, கடைசி 2 லைன் கண்டிப்பா தெரியும். ஏன்னா அதுதான் அதிகமாக நம்ம வீட்டில் ஒட்டி இருக்கிறோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் இந்த ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப படிக்க வச்சுட்டே இருந்தார். எனக்கு புரியல. இந்த வார்த்தை படிக்கும்போது ஒரு பக்கத்தில் அதிகமான பலன். ஏன்னா ஆண்டவர் அவ்வளவு வைராக்கியமா சொல்லுகிற வார்த்தை. அவருடைய ஜனம் வெட்கப்பட்டு போச்சுதுன்னா அங்கே யாரும் வெட்கப்படுவார் தெரியுமா? அவரும் வெட்கப்படுவார். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனம் வெட்கப்பட்டு போக நான் விட மாட்டேன். என்னை நம்பி இருக்கிற என் பிள்ளைய வெட்கப்பட்டு போக நான் விட மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஏன்னா என் முகம் வாடிச்சுன்னா அவர் முகமும் வாடி. நான் ஒரு இடத்துல தலை குனிஞ்சிட்டேன்னா அங்க என் அப்பாவும் தலை குனிஞ்சிருவாரு. நம்முடைய பிள்ளைங்க ஒரு தப்பு பண்ணி ஸ்கூல்ல மாட்டி அவங்க தலை அப்படி எல்லாருக்கும் முன்னாடி குனிந்து இருக்குதுன்னா அடுத்த நாள் பேரண்ட்ஸ் போய் நிற்கும் போது அப்படி நிமிர்ந்து நிற்க மாட்டாங்க. பேரண்ட்ஸுடைய தலையும் அப்படி தாந்துரும். அதே போலதான் ஏன்னா அவரை நம்பி இருக்கிற என் வாழ்க்கை ஒரு இடத்துல தலை குனிவை பார்க்குதுன்னா அங்க யாருடைய தலையும் குனியுதுன்னா ஆண்டவருடைய தலையும் குனியுது. அதனாலதான் ஆண்டவர் இதுல வைராக்கியம் வச்சுட்டாரு. என் ஜனத்தை நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். அவரை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அவரை நம்பி இருக்கிற ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஆமென். இந்த வார்த்தை பலமுறை நமக்கு பலனா இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தையை திரும்ப 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 படிக்க வைக்கும்போது எனக்கு அது ஆரம்பத்தில் புரியவில்லை. ஆனால் பிற்பாடு தேவன் இந்த வசனத்தில் அந்த பகுதியிலிருந்து சில ஆழங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். எல்லாருக்கும் இந்த வார்த்தை பொருந்துமா என்று கேட்டால் எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் ஜனங்கள். ஆமென். இந்த என் ஜனங்கள், இந்த வார்த்தை தான் கர்த்தர் என்ன திரும்ப திரும்ப தியானிக்க வச்சார். அவரை நம்பி இருக்கிற எல்லாரும் வெட்கப்பட்டு போவார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் அவருடைய ஜனம் வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். என்ன அவருடைய ஜனம்? என்ன அவருடைய ஜனம்? கர்த்தர் எனக்கு இப்படி பேசினார். அவருடைய ஜனம் என்பவர்கள் யார் தெரியுமா? இந்த பூமியிலே அவருடைய முகம் வெட்கப்பட்டு போகாதபடி வாழுகிற ஜனம். நான் இப்படி சொல்றேன்,
அவருடைய விஷயத்துல அவர் முகம் வெட்கப்படாதபடிக்கு ஒருவன் வாழ்வானானால் அவனுடைய விஷயத்துல அவன் முகம் வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் கிரியை செய்வார். ஆமென். இந்த வார்த்தையை நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். அவர் விஷயத்துல அவர் முகம் வெட்கப்படாதபடிக்கு என் வாழ்க்கை இருக்குமானால், என் விஷயத்துல நான் வெட்கப்பட்டு போகாதபடி என் கர்த்தர் கிரியை செய்வார். இதுதான் அவருடைய ஜனம். யார் அவருடைய ஜனம் தெரியுமா? இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டில் போய் ஃபுல்லா படிங்க. அதுல ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்ட மீதியானவர்கள். இந்த மீதியான கூட்டம் யார் தெரியுமா? கர்த்தருக்காய் நிற்கிற கூட்டம், கர்த்தருடைய முகத்தை வெட்கப்படுத்தாத கூட்டம். இந்த கூட்டம் எல்லாருக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லவில்லை. அவருடைய முகத்தை வெட்கப்படுத்தாமல் வாழுகிற பிள்ளைங்களை இந்த பூமியில கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் அதை தான் தியானிக்க வைத்தார், அதை தான் பேசும்படி கர்த்தர் அதிகமாய் பாரப்படுத்தினார். என் முகம் வெட்கப்பட்டு போக கூடாதுன்னா நான் ஒரு காரியத்தில் தீர்மானமா இருக்கணும். என் நிமித்தம் அவர் முகம் வெட்கப்படக்கூடாது. என்னுடைய செயல் நிமித்தமாய், என்னுடைய கிரியை நிமித்தமாய், என்னுடைய நடத்தை நிமித்தமாய், என்னுடைய வாழ்க்கை நிமித்தம் என் தகப்பனுடைய முகம் வெட்கப்படாதபடிக்கு நான் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன பார்க்கும்போது, என் வாழ்க்கையை பார்க்கும்போது என் தகப்பனுடைய தலைமை நிமிர்ந்து நிற்கிறது உண்டானால் நான் தைரியமா சொல்லுவேன், எந்த பாதையில் என் முகத்தை கீழே விட கர்த்தர் விடவே மாட்டார், கீழே விடவே மாட்டார். ஆமென். சவுல் ஆரம்பத்தில் செய்ததெல்லாம் தேவனுடைய தலையை அப்படி நிமிர வச்சது. ஆனால் பிற்பாடு அவர் செய்த கிரியை தேவனை மனஸ்தாபப்படுத்திச்சு. அதை இப்படி சொல்றேன், அவர் தலை இப்படி குனிச்சிட்டாரு. எங்கே என் நிமித்தம் அவருடைய தலை குனியப்படுகிறதோ, எங்கே என் நிமித்தம் அவருடைய முகம் வெட்கப்படுதோ, அங்கே நான் தோற்க துவங்கி விடுவேன் என்று அர்த்தம். அங்க எனக்கு வெட்கம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அந்த இடத்துல எனக்காய் கர்த்தரால நின்று கிரியை செய்ய முடியாது. அந்த இடத்துல என் வாழ்க்கையிலே நான் வெட்கத்தை நானாகவே என் வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்கிறேன் என்று அர்த்தம். எனவேதான் ஒரு தேவ பிள்ளை ஒரு காரியத்தில் உறுதியா இருங்க. ஆமா, உங்க விஷயம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா அவருடைய விஷயத்துல நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா உங்க விஷயத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் காரியத்தை கர்த்தர் பார்த்து நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நேரம் அதிகம் போகிறது. இந்த நாளிலே அவர் முகம் வெட்கப்படாம இருக்கணும். ஏன்னா தேவன் நம்மை தெரிந்தெடுத்தது நம்மை வெட்கப்படுத்துவதற்கல்ல, நம்மை தலை நிமிர்ந்து நிற்கும்படியாக. எனவேதான் யாரை கர்த்தர் தெரிந்தெடுத்தார் என்பது நமக்கு தெரியும். 1 கொரிந்தியர் 1:27 சொல்லப்படுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமென். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை. ஆமென். அப்ப என்னை தெரிந்தெடுத்ததின் நோக்கம் நான் வெட்கப்பட்டு போவதற்கல்ல. ஆமென். ஞானிகள் வெட்கமடைய நான் நிமிர்ந்து நிற்க, எனக்கு முன்பா இருக்கிற பலவான்கள் வெட்கமடைய நான் நிமிர்ந்து நிற்க. எனவேதான் தாவீதுடைய அதிகமான ஜெபத்தில் ஒரு ஆண்டவரே என் முகம் வெட்கமடையாதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே நான் சத்துருக்கு முன்னாடி வெட்கமடையாதபடிக்கு நீர் எழுந்தருளுவீராக. நீர் என்னை தெரிந்தெடுத்தது நான் வெட்கப்படுவதற்கல்ல. ஒரு தேவ பிள்ளையுடைய முகம் வெட்கப்படுதுன்னா புரிஞ்சுக்கோங்க, அந்த இடத்துல கர்த்தரும் வெட்கப்படுகிறார் என்று அர்த்தம். ஆனா ஏன் இந்த வெட்கம் என்னை சூழ்ந்தது என்று நான் கொஞ்சம் ஆராயணும். என் நிமித்த என் ஆண்டோடைய முகம் வெட்கப்படக்கூடாது. ஹல்லேலூயா. உண்மையான நல்ல பாசமுள்ள பிள்ளைகளுடைய ஒரு விருப்பம் என்னவா இருக்கும் தெரியுமா? என் நிமித்தம் எங்க அப்பா அம்மா முகம் வெட்கப்பட்டுடக்கூடாது. படிக்கிற இடத்துலயே ஆனாலும் சரி, எங்க போனாலும் சரி, அந்த பிள்ளைங்களுக்குள்ள ஒரு உறுதி இருந்துட்டே இருக்கும். ஆமாம். உண்மையான பாசமுள்ள பிள்ளைகள் எதுல உறுதியா இருப்பாங்க? என் நிமித்தம் எங்க அப்பா அம்மா இந்த ஸ்கூல்ல வெட்கப்பட்டுறக்கூடாது, என் நிமித்தம் எங்க அப்பா அம்மா இந்த காலேஜ்ல வெட்கப்பட்டுறக்கூடாது. ஆமாம். நான் எங்க அப்பா அம்மாவை நான் தப்பு பண்ணது நிமித்தம் இந்த ஸ்கூலுக்கோ அல்லது காலேஜுக்கோ கொண்டு வந்துடக்கூடாது. இந்த எண்ணம் யாருக்கு இருக்கும் தெரியுமா? உண்மையா பாசமுள்ள பிள்ளைகளுக்கு இருக்கும். ஆமாம். ஹல்லேலூயா. என் தகப்பனுடைய முகம் வெட்கப்படக்கூடாது. அவருடைய முகம் வெட்கப்படக்கூடாதுன்னா 4 காரியங்களை கர்த்தர் எனக்கு உணர்த்தினதை நான் இந்த இரவு நேரத்தில் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அவர் முகம் வெட்கப்படக்கூடாதுன்னா நான் ஆராதிக்கிறதுல உறுதியா இருக்கணும். ஆராதிக்கிறதுல எங்க நான் சோர்ந்து போறேனோ அல்லது ஆராதிக்கிறதுல எங்க எனக்கு குறைவு வருதோ அங்கே என் ஆண்டவருடைய முகம் ஆட்டோமேட்டிக்கா வெட்கப்படும். ஏனென்றால் கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்ததின் நோக்கமே இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நாம் 115வது சங்கீதத்திலே வாசித்தோம்,
மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்கள் கர்த்தரை துதியார்கள். ஆனால் நாமோ, ஏன் இந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், ஜீவனுள்ள ஒரு தேவன் இந்த பூமியிலே நமக்காய் வந்து அவர் நமக்காய் மரித்த காரணம், ஜீவனுள்ள தெய்வத்தை நாம் விடுதலையோடு ஜீவனோடு ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக. இந்த பூமியிலே அவர்கள் தங்களுக்கென்ற ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி, விக்கிரகங்களை உண்டு பண்ணி, அந்த விக்கிரகத்தின் நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கும் போது, என் தேவன் அவர் உண்மை உள்ளவர், அவர்தான் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர். அவர் இந்த பூமியிலே மகிமைப்படும்படி அவர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் யாருன்னா அதுதான் நானும் நீங்களும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க இருக்கிறத பார்த்து அப்படி நாங்க இல்லையே. என்ன தேவன் இன்னைக்கு சமூகத்தில் உட்கார வச்சிருக்கிறார்னா ஒரு காரணம் உண்டு, என்ன அவர் துதிப்பதற்காக வச்சிருக்கிறார். என்னை துதிக்கும்படி ஏற்படுத்தி அவர் என்ன கொண்டு வந்த பிறகு நான் துதிக்காம இருப்பேனே, ஆனால் அதனால் என் முகம் அல்ல வெட்கப்படுவது, அதனால் யார் முகம் வெட்கப்படு தெரியுமா? இன்னைக்கு எத்தனையோ பேர் இந்த ஆராதனைக்கு வரணும்னு விரும்பினார்கள், வர முடியல. ஆமென். வர வசதி இருந்தும் வர முடியவில்லை, வர பலன் இருந்தும் வர முடியல. சிலருக்கு வரணும்னு ரொம்ப ஆசை, ஆனா சூழ்நிலை நிமித்தம் வர முடியவில்லை. இங்க இருக்கிற எத்தனை பேருக்கு வருவதற்கான சூழ்நிலை இல்லை, ஆனாலும் வந்துட்டீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு இந்த கூடுகைக்கு உங்களை கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வைக்கும் போது என் தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நீங்க ஆராதிக்கிறதுல அவர் பிரியப்பட விரும்புகிறார். ஏங்க, நான் ஒருத்தங்களை இன்வைட் பண்றேன் ஒரு காரியத்துக்காக. இவங்க வந்தா இந்த காரியத்துல நான் திருப்தி அடைவேன், இவங்க வந்தா இந்த காரியத்துல எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும் சொல்லி ஒருத்தங்களுக்கு செலவு செஞ்சு அவங்களை பிரயாணம் பண்ண வச்சு அவங்களை என் பக்கத்துல கொண்டு வந்து உட்கார வச்ச பிறகு அவங்களால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னா அதனால யாருக்கு வைக்கும்? சொல்றேன், உனக்கு தான். ஆமா, எனக்கு தான். நான் ஒருத்தங்க இவங்க வந்தா எனக்கு சந்தோஷம் உண்டாகும், இவங்க என் கூட இந்த காரியத்துல இருந்தா என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் உண்டாகும், இவங்க என் கூட இருந்தா என் முகத்துல சந்தோஷம், இப்படி நினைச்சு ஒருத்தங்களுக்கு செலவு செய்து கிரயம் கொடுத்து அவங்கள பிரயாணம் பண்ணி கொண்டு வந்து என் கூட உட்கார வச்சுட்டு அவங்களால எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னா அதனால யாருக்கு முகம் வைக்க முடியும்? அப்போ கிருபையை தந்து உங்களை பிரயாணம் பண்ணி இங்க கொண்டு வந்து உட்கார வச்சு நீங்க ஆராதிக்கிறதுல அவர் மகிமைப்படணும்னு இருக்கும்போது நீங்க ஆராதிக்கலன்னா யாருக்கு வெட்கம் உண்டாகும்? இன்னும் அப்படியே சைலண்ட் ஆயிட்டீங்க. நீங்க ஆராதிச்சீங்க, நான் இல்லைன்னு சொல்லல, நான் கேட்கிறேன், யாருக்கு வெட்கம் தெரியுமா? அவர் மகன். ஒவ்வொரு முறையும் சமூகத்தில் உட்காரும் போது புரிஞ்சுக்கணும், என் பலத்துல நான் வந்தது கிடையாது, கிருபையில கர்த்தர் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறேன். எங்க இன்னைக்கு சமூகத்துல நான் ஆராதனைன்னா சபையை சொல்றேன், இப்போதைக்கு எப்பெல்லாம் சமூகத்தில் உட்கார வைக்கிறாரோ புரிஞ்சுக்கணும் அவருடைய கிருபைங்கிறது. இன்னைக்கு என்ன இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து ஜன பரிசுத்தவான்களின் நடுவில் உட்கார வச்சு என்ன கர்த்தர் துதிக்க வைக்கிறார்னா, இன்னைக்கு நான் ஆராதிக்கிற ஆராதனையில இந்த பூமியில கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். ஆமென். இன்னைக்கு நான் துதிக்கிற துதியில கர்த்தர் மகிமைப்பட விரும்பும் போது நான் அவருக்கான துதியை ஏறெடுக்கவில்லை என்றால் அவருடைய முகம் வெட்கப்படும். ஹல்லேலூயா. அவருடைய முகம் வெட்கப்படும். நான் அவர் முகத்தை வெட்கம் அடைகிறது போல நான் இருக்கிறேன் என்றால் அதன் பிறகு என் வாழ்க்கையில வெட்கமே வராதுன்னு சொல்லிட்டு இருக்க முடியாது. அவர் முகத்தை நான் எவ்வளவு பிரகாசிக்க வைக்கிறேனோ, அவர் முகத்துக்கு நான் எவ்வளவு சந்தோஷத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறேனோ, இயேசுவின் நாமத்துல சொல்றேன், உங்க முகத்துல துக்கம் வராதபடி கர்த்தர் காத்து நடத்த உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவரை பிரியப்படுத்தணும். எனக்கு அவர் கிருபையை தந்து அவர் சமூகத்துல கொண்டு உட்கார வச்சுட்டு நான் வந்து ஆராதிக்காம இப்படி இருப்பேன், ஆனால் நான் அவரல்லவா வெட்கப்படுத்திட்டு இருக்கிறேன். ஒவ்வொரு முறை ஆலயத்தில் வந்து உட்காரும் போதும் சரி, ஒவ்வொரு முறை தேவ சமூகத்தில் உட்காரும் போதும் ஒரு தேவ பிள்ளை இதுல ஜாக்கிரதையா இருங்க. இது எனக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். தேவன் கிருபை தந்து இன்னைக்கு என்ன கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறான்னா,
இந்த பூமியிலே 1000 பரிசுத்தவான்கள், லட்சக்கணக்கு பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன சமூகத்துல கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார்னா, ஆண்டவர் நான் ஆராதிக்கிறதுல பிரியப்பட விரும்புகிறார், நான் ஆராதிக்கிறதுல மகிமைப்பட விரும்புகிறார். இன்னைக்கு பூமி இந்த டைம்ல எத்தனையோ ஜனங்களை, எத்தனையோ தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கிற இந்த டைம்ல உங்களை கொண்டு வந்து உட்கார வைக்கும் போது தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? எல்லாரும் அவங்க தெய்வத்தை வழிபடும் போது என் பிள்ளை இந்த பூமியில இந்த நேரத்தில் என் நாமத்தை மகிமைப்படுத்துவான், இந்த எதிர்பார்ப்போடு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறான். ஆமென். இப்படி இருக்கும்போது நான் அவருக்கு ஆராதனை ஏறெடுக்கிறத விட்டுட்டு, அவர் முகத்தை சந்தோஷப்படுறதை விட்டுட்டு, நான் எதையோ நினைச்சுக்கிட்டு எதையோ பார்த்துக்கிட்டு ஏதோ காரியத்தை முன்னாடி வச்சு அவர் ஆராதிக்காம இப்படி உட்கார்ந்துட்டு இருப்பேனே. ஆனால் அது நிமித்தம் என் முகம் அல்ல வெட்கப்படுவது, அது நிமித்தம் அவர் முகம் வெட்கப்படுது. அங்க நான் என்னுடைய ஆராதனை இல்லாதது நிமித்தம் அவருடைய தலை தாழ்த்தப்படுதுன்னா புரிஞ்சுக்கோங்க, அந்த இடத்துல நான் தோத்துட்டேன்னு அர்த்தம். ஆமென். ஜீசஸ். பாபிலோன்ல ராஜா சிலை உண்டு பண்ணி நிறுத்தி வச்சுட்டு கட்டளை போட்டுட்டார், இதுக்கு முன்னாடி எல்லாரும் வணங்கணும். எல்லாரும் விழுந்து வணங்கிட்டாங்க. விழுந்து வணங்கினவர்கள் யாரை பார்க்கறாங்கன்னா, ராஜாவை பார்க்கறாங்க, ராஜாவின் முகத்தை பார்க்கறாங்க, ரெண்டாவது தங்கள் முகத்தை பார்க்கறாங்க. ராஜா முகம் சந்தோஷமாகணும்னா இதுக்கு முன்னாடி விழணும், நம்ம முகமும் சந்தோஷமா அடுத்து இருக்கணும்னா இதுக்கு முன்னாடி விழணும். எல்லாரும் விழுந்துட்டாங்க. ஆனா ஒரு 3 வாலிபர்கள் அவங்க ராஜா முகத்தை பார்த்தாங்க, தங்கள் முகத்தையும் பார்த்தாங்க, பார்த்துட்டு அவர் முகத்தையும் பார்க்கறாங்க. ராஜா முகத்தை நான் சந்தோஷப்படுத்தினா என் ராஜாதி ராஜா முகம் வருத்தமாயிரும். என் முகத்தை சந்தோஷப்படுத்த இப்ப நான் வணங்கிட்டேன்னா அவர் முகம் வாடிடும். அதனால என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவர் முகம் சந்தோஷப்பட இவங்க நிக்கிறாங்க, விழாம நிக்கிறாங்க. ஆமென். அவர் முகம் வெட்கப்படாம இருக்க, அவர் முகம் சந்தோஷப்படுறதுனால என் முகத்துல தீக்கறி படுதுன்னா எனக்கு மேட்ரு கிடையாது. ஆமென். விட்டு கொடுத்தார் ஆண்டவர், விட்டு கொடுத்தார் ஆண்டவர். ஆமென். அவங்க நிக்க 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 ஆண்டவர் முகம் அப்படி சந்தோஷமாகுது. அவருக்கு அதுக்கு பிறகு பரலோகத்தில் இருக்க பிடிக்கல. அவங்க இருக்கிற தீக்குள்ள வந்துட்டாரு, தீக்குள்ள வந்துட்டாரு. அவன் முகத்தை ஏன் ஒரு தீக்க வாசனை கூட வரலன்னா, ஒரு சின்ன விஷயத்துல கூட அவங்க முகத்தை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடவே இல்லை. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை தைரியமா சொல்றேன். எந்த சூழ்நிலையும் அவருக்கு ஏறெடுக்கிற ஆராதனையில் நான் உறுதியா இருப்பேனே, ஆனால் ஒரு சின்ன விஷயத்துல கூட உங்க தலை குனிந்து போக என் ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எவ்வளவு ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. ஆராதிக்கிறதுல மட்டும் உறுதி, உறுதி. ஆமென். ஆராதிக்கிறதுல உறுதியா இருங்க. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். தேவ சமூகத்துல நான் இருந்து ஆராதிப்பதில் அவர் ரொம்ப எதிர்பார்க்க, ரொம்ப பிரியப்படுறாருங்க. எங்க நீங்க பாடுறது உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். ஒருவேளை நீங்க பாடுறது உங்க புருஷனுக்கு பிடிக்காது, உங்க மனைவிக்கு பிடிக்காது, உங்க பிள்ளைகளுக்கு பிடிக்காது, ஏன் உங்களுக்கே சில சொல்லுவாங்க, பிரதர் என் வாய்ஸ் நல்லாவே இல்லை. உங்க வாய்ஸை உங்களுக்கு தந்தது உங்களை பிரியப்படுத்தல, அவரை பிரியப்படுத்துறதுக்கு. ஆமென். நீங்க பாடினா இந்த பூமியில பிரியப்படுற ஒரே ஒருத்தர் உண்டுன்னா அவர் ஆண்டவர் மட்டும்தான். சில நேரத்தில் கழுத கூட பிரியப்படாது. ஆமென். நான் பாடுவதும் நான் ஆராதிப்பதும் என்னை கூட இருக்கிறவங்களை பிரியப்படுத்தவோ என்ன பிரியப்படுத்துறதுக்கோ கிடையாது, என்னை உண்டு பண்ணின தெய்வத்தை பிரியப்படுத்த. நீங்க துதிக்கணும், நல்லா துதிங்க, நல்ல பிரசன்னத்தில் உட்கார்ந்து தேவனை விடுதலையோட ஆராதிங்க. எவ்வளவு ஆராதிக்க முடியுமோ ஆராதிங்க. ஆமென். உங்களுக்கு எவ்வளவு மேக்சிமம் தேவனை மகிமைப்படுத்த முடியுமோ உங்க வாழ்க்கையில துதியை மட்டும் குறைச்சிடாதீங்க. அந்த தீபம் எரிந்து கொண்டே இருக்கட்டும். எந்த சூழ்நிலை துதிங்க, தேவ சமூகத்தில் வந்து உட்காரும்போது துதிங்க, தனிப்பட்ட வாழ்க்கையில துதிங்க, குடும்பமா துதிங்க. ஆமென். எவ்வளவு உங்கள் வாழ்க்கையில துதி அதிகமாகி கொண்டிருக்கிறதோ உங்கள் முகத்தை கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணி கொண்டிருப்பார். ஆமென். உங்கள் முகத்தை கர்த்தர் பிரகாசிப்பிக்க பண்ணி கொண்டிருப்பார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கமடையாது, அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும்.
ஹalleluya. ரெண்டாவது எதுல உறுதியா இருக்கணும்? நான் நேர போகிறதுனால நான் வேகமாய் சொல்லுகிறேன். ரெண்டாவது விசுவாசத்துல உறுதியா இருங்க. எங்கே என்னுடைய விசுவாசம் குறையுதோ அங்கே தேவனுடைய முகம் வாடும். எனவேதான் ரோமர் 10:11 இப்படி சொல்லப்படுகிறது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கண்மூடி விசுவாசிக்கணும் கர்த்தரை. தேவன் உங்க கூட இருக்கும்போது, தேவன் உங்கள் பாதையில் இருக்கும்போது, தேவன் உங்க வாழ்க்கையில் இருக்கும்போது இந்த விசுவாசத்துல உறுதியா இருங்க. ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால், ஒரு பகுதியை கர்த்தர் காண்பித்து கொடுத்தார். நமக்கு தெரியும், மார்க் 4வது அதிகாரத்தில் சீஷர்களோடு தேவன் சாயங்கால நேரத்தில் அக்கறைக்கு புறப்படுகிறார். மத்தேயுவிலும் இருக்கிறது, மார்க்கிலும் இருக்கிறது, லூக்காவிலும் இருக்கிறது. அப்போ மார்க் 4 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம். 35வது வசனத்தை வாசியுங்கள். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையான்னு சொல்லி ஆண்டவர் எழுப்புறாங்க. மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் எழும்பின உடனே அற்ப விசுவாசிகளை திட்டுறார். ஆமென். முதல் முறையா இந்த ஒரு சம்பவம் நடக்கிறது. இதுக்கு முன்னாடி பிரயாணப்பட்டு போயிருக்கிறாங்களான்னு தெரியல. பேதுருவோடு மீன் பிடிக்க போகும்போது இப்படி நடக்கல. ஆனா இப்ப அக்கறைக்கு போகிற பிரயாணப்பட்டு ஃபர்ஸ்ட் டைமா இப்படி ஒரு சூழ்நிலை வருது. சீஷர்கள் இயேசுவோடு கூட பிரயாணம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் இதை அனுபவிக்கிறார்கள். இதை அனுபவிக்கும் போது ஆண்டவர் எழும்பின உடனே திட்டுறார், அற்ப விசுவாசிகளே. இதே சீஷர்கள் இரண்டாவது முறை ஆண்டவர் துரிதப்படுத்தி அனுப்புகிறார். மத்தேயு 14 இருக்குது, யோவான் 6 இருக்குது. கடந்த வாரத்திலும் அதை தியானித்தோம். ஆமென். அங்கே இயேசு படகுல இல்ல, சீஷர்கள் மட்டும் போகிறாங்க. அப்பொழுதும் இதே போல ஒரு சூழ்நிலை வருது. அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடலிலே நடுவிலே நடந்து வந்து அவங்க பக்கத்துல நின்னுட்டு அற்ப விசுவாசிகளின் திட்டல மாறாய் சொல்லுகிறார், நான் தான், பயப்படாதீர்கள். அப்ப இங்கே ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? பயப்படாதுப்பா அப்படி சொல்லியிருக்கணும். ஆனா இங்க ஆண்டவர் சொல்றார், அற்ப விசுவாசின்னு திட்டுறார், அங்க பயப்படாதுன்னு சொல்றார். ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? இயேசு இல்லாம உன் விசுவாசத்துல தளர்வு வந்து நீ பயந்து அலறதுக்கு ஒரு நியாயம் இருக்கு. ஏன் எதுக்கு நீ அலற? படகுல இயேசு இல்லை. எதுக்கு நீ அலற? இந்த பாதையில இயேசு இல்லை. எதுக்கு நீ அலற? என் வாழ்க்கையில இயேசு இல்லை. இதுல நீ பயப்படுறதற்கும் நீ அலறுகிறதற்கும் ஒரு நியாயம் இருக்கு. ஆனா படகுல இயேசு இருந்த பிறகும் நீ அடிக்கிற அலையை கண்டு அலறி கொண்டிருப்பாயானால் அங்க நீ என்ன சொல்ற தெரியுமா? இயேசு இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு சொல்ற மாதிரி இருக்கு. நீ அலறுவதை விட்டுட்டு நீ முதல்ல விசுவாசத்தோடு இயேசுவை கூப்பிட்டு இருப்பேன்னா ஆண்டவர் இப்படி திட்டிருக்க மாட்டார். அதுவும் இங்க என்ன சொல்ற? மார்க் 4 சொல்லப்பட்டிருக்க 40வது வசனத்தில் அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் கேட்கிறார். அங்க சீஷர்கள் பயப்படும் போது சொல்றார் பயப்படாதேங்கன்னு சொல்றார். இங்க சொல்ற ஏன் பயப்படுற? நீ எதுக்கு பயப்படுற? இயேசு என் வாழ்க்கையில என் பாதையில இருக்கிறதை நான் அறிந்தும் எனக்கு முன்பாய் அடிக்கிற அலைக்கு முன்பாக தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை அறிக்கை பண்ணுவதிலே நான் சோர்ந்து போகிறேன் என்றால் அங்கே என் ஆண்டுடைய முகம் வெட்கப்படும். ஆமென். இயேசு இல்லாம நீங்க பயந்து அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்லுவதை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். ஆனா அவர் தான் இருக்கிறார்ல. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இயேசு இருந்தா படகு மூழ்காதுன்னு. தெரிஞ்ச நீ கர்த்தரை பத்தியா? எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு என் கூட இருக்கிறார்னு? அவர் இருந்தா என் படகு மூழ்காதுன்னு சொல்றவங்க மட்டும் சத்தம். அது தெரியுதுல, அப்புறம் ஏன் கத்துற? தெரிஞ்சிட்டே நீ இப்படி செஞ்சா அது அவருக்கு அவமானம் தானே? இல்ல, என் கூட இருக்கிறவர் பலம் உள்ளவர்னு தெரிஞ்சிட்டு நான் அடிக்கிற காத்துட்டு ஐயோ உனக்கு என்ன தெரியுமா, நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா, என் கூட இருக்கிற யார் இப்படி சொல்லி புலம்பிட்டு இருப்பேனே. ஆனால்
ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, பலமுள்ள தேவன் உங்க கூட இருக்கும்போது அவரை விட பலன் குறைந்த எதிரி உங்களை நோக்கி தாக்கும் போது நீங்கள் பலமுள்ளவரை தான் உயர்த்தணுமே தவிர பலவீனமான அவனை உயர்த்தக்கூடாது. பல நேரத்தில் அடிக்கிற அலையை தான் நம்ம பெரிதா பேசுறோமே தவிர அமர்த்துற தெய்வத்தை பெருசா பேசுறது கிடையாது. ஒரு சோதனை பெருகும் போது எதை பத்தி அதிகம் பேசுறீங்க? அங்கே தெரியுது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது. இயேசு இல்லாம என் வாயில புலம்பல் வருது, என் வாயில பயம் வருது. ஓகே, ஆண்டவர் வந்து சொல்றார் பயப்படாதுன்றார். ஆனா இயேசு இருந்த பிறகு நான் புலம்புறேன், நான் விசுவாசத்துல தளர்றேன், ஆண்டவர் எழும்பி அற்ப விசுவாசி என்றார். ஏன் பயப்படுற? நீ ஏன் பயப்படுற? விசுவாசத்துல தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவதை விட்டுவிட்டு தேவன் நடத்துற பாதையில தேவன் என் கூட இருக்கும் போதும் நான் விசுவாசத்திலே தளர்ந்து அவிசுவாசமான வார்த்தையின் வாயில புறப்படுகிறது என்றால் அங்கே என் ஆண்டவருடைய முகம் வெட்கப்படுகிறது. எனவேதான் விசுவாசத்துல உறுதியா இருங்க. இயேசு இருக்கிறாரா? அடிக்கிற அலையை பார்த்து சொல்லுங்க, ஹே கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமென், கர்த்தர் என் கூட இருக்கிறார். தைரியமா பேசுங்க, தைரியமா சொல்லுங்க. இயேசு இருக்கிறார் தெரிஞ்ச உடனே, ஆமென், எலிசாவின் வாயிலிருந்து வார்த்தை வந்த உடனே என்ன சொல்லப்படுகிறது? என்ன வார்த்தை சொல்லப்படுதுன்னா, போய் வாய்க்கால வெட்டு. இந்த வனாந்திரத்தில் தான் புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அதே வனாந்திரத்தில் இப்பொழுது வாய்க்கால வெட்டுறாங்க. என்ன நம்பிக்கையில வெட்டுறாங்க? அதான் வார்த்தை வந்துச்சுல்ல, இயேசு இருக்கிறார்ல. இனி நான் இந்த வனாந்திரத்தில் புலம்ப கூடாது, இனி நான் வாய்க்கால வெட்டணும். வெட்டுனா எனக்கான தண்ணீர் அவர் கொண்டு வந்து நிரப்புவார். இல்லாதவரை நீ புலம்புவது ரைட், ஆனா இருந்த பிறகு நான் புலம்பிக் கொண்டிருக்கிறேன் என்றால் என் ஆண்டவருடைய முகம் அங்கே வெட்கப்படும். மூன்றாவது, மார்க் 8வது அதிகாரம் அதனுடைய 38வது வசனத்தை வாசிங்கள். ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினவராய் அவர் முகமும் வெட்கப்படும். மத்தேயு 10:32 தெரிந்த வார்த்தை, மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். அடுத்த வசனம், மனுஷருக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். மூன்றாவது எதுல உறுதியா இருக்கணும்னா, உலகத்துக்கு முன்னாடி நான் அவருடையவன் என்பதை காண்பிப்பதுல உறுதியா இருக்கணும். ஆமே, ஃபர்ஸ்ட்ல எதுல உறுதியா இருக்கணும்? தெரியும், மறப்பீங்க நல்லாவே, ஏன்னா அது நமக்குள்ள வியாதி. ஆமா, ஆராதிக்கிறதுல உறுதி. நான் உண்மையா ஆராதிச்சா என் அப்பா முகம் வைக்கப்படாது. ரெண்டாவது எதுல? விசுவாசத்துல. அவர் இருக்கிறார் தெரிஞ்சு நான் விசுவாசத்துல தைரியமாய் முன் செல்வேனே, ஆனால் என் தகப்பனுடைய முகம் வெட்கப்படாது. மூணாவது, மனுஷங்க முன்னாடி, உலகத்துக்கு முன்னாடி நான் அவருடையவன் என்பதை வெளிப்படுத்தல உறுதியா இருக்கணும். ஆமென். நீங்க யாருங்கிறத மற்றவங்க முன்னாடி நீங்க காண்பிக்கிறதுல உறுதியா இருக்கணும். நான் தேவனை ஆராதிக்கிறவன், தேவனுடையவன், தேவனுடைய பிள்ளை என்பதை என் கூட இருக்கிறவங்க நான் சொல்லி அல்ல தெரிய வேண்டியது, என்னை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷர்களுக்கு முன்னாடி ஆமென் என்னுடைய வார்த்தையில அவங்க தெரியணும், நான் பேசுறதுல தெரியணும். இன்னும் சொல்லணும்னா, என் கூட இருக்கிறவங்களுக்கு முன்னாடி என் அப்பா நாமத்தை நான் உச்சரிக்கிறதுல வெட்கப்படாம இருக்கணும். ஆமென், சொல்லுங்க பார்க்கலாம். என் கூட இருக்கிறவங்களுக்கு முன்னாடி நான் என் ஆண்டவரை ஆராதிக்கிறதுல வெட்கப்படாம இருக்கணும். என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியணும், இவன் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் என்பதையும், நான் ஆராதிக்கிற தேவன் இயேசு என்பதும் தெரியணும். ஹல்லேலூயா, ஆமென். சின்ன சின்ன காரியத்துல கூட என் கூட இருக்கிறவங்க எதை புரிஞ்சுக்கணும்? இவன் வந்து அந்த தெய்வத்தை தான் ஆராதிக்கிறான், இவன் யாருடையவன், இவன் எப்படிப்பட்டவன், இவன் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பது எல்லா விஷயத்திலும் என் கூட இருக்கிறவங்களுக்கு நான் காண்பிப்பதில் நான் வெட்கப்படவே கூடாது. நான் சர்ச்சுக்கு போறவங்கிறத காண்பிக்கிறதுல வெட்கப்படக்கூடாது. நான் பைபிளை சுமக்கிறவங்கிறத காண்பிக்கிறதுல வெட்கப்படக்கூடாது. நான் ஆராதிக்கிறவன் என்கிறதை காண்பிக்கிறதுல வெட்கப்படக்கூடாது. நான் பரிசுத்தரை ஆராதிக்கிறேன் என்பதை காண்பிக்கிறதுல வெட்கப்படக்கூடாது. நான் பாவம் செய்யாதவன் என்பதை காண்பிக்கிறதுல வெட்கப்படக்கூடாது. இந்த காரியத்தை இவன் செய்ய மாட்டான், இந்த காரியத்தில் நம்ம கூட இன்வால்வ் ஆக மாட்டான், ஏன்னா இவன் பரிசுத்தரை ஆராதிக்கிறான் என்பதை நான் காண்பிப்பதில் வெட்கப்பட கூடாது. ஹல்லேலூயா.
என்னுடைய ஒவ்வொரு செயல்களும் எனக்கு ரொம்ப வேதனையான ஒரு நான் இதை சொல்லி இருக்கிறேன். ஆமாம், நம்முடைய சர்ச்சில் தான் ஒரு தம்பி முன்னாடி ஒரு ரிங் டோன் வச்சிருப்பான். நல்ல ஒரு கிறிஸ்டியன் சாங், அதில் இயேசுங்கிற வார்த்தை தான் வரும். அவன் அப்போ தான் ஒரு வேலை கிடைக்குது, வேலை கிடைச்சி போயிட்டு ஒரு 6 மாதம் தாண்டி திரும்ப வரான். அப்போ அவனுக்கு ஃபோன் வரும்போது அவன் ரிங் டோன் வந்து நார்மலாக ஒரு டோன் தான் இருக்கு. அப்போ அவனை கூப்பிட்டு கேட்டேன், தம்பி அழகான பாட்டு வச்சிருந்தியே, இப்போ ஏன் இதை மாற்றிட்ட அப்படின்னு கேட்டோம். அவன் சொன்னான், இல்லைண்ணா என் கூட இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இல்லை, எனக்கு அதை கேட்டு ஒரு மாதிரி உண்மையிலே வெட்கமாக இருந்துச்சு. ஏங்க நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க, அவங்க தெய்வத்தை ஆராதிக்கிறவர்கள் என்பதை எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? தெரியும் இவங்க யார், இவங்க எங்கே போகிறாங்க, யாரை ஆராதிக்கிறவங்க பார்த்தாலே தெரியும். அவங்களுடைய வெளி தோற்றத்திலும் தெரியும், அவங்களுடைய கிரியையிலும் தெரியும். ஆனால் யார் மட்டும்தான் வெட்கப்படுவாங்க தெரியுமா? உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கிற நாம தான் வெட்கப்படுறோம். ஒரு ரிங்டோன் வைக்கிறதுல ஒருத்தன் ஒரு மாதிரி பார்க்கிறான்னு தெரிஞ்சதுமே அது சின்ன விஷயம்தான். ஆனா அதுல ஆண்டோட நாமம் மகிமைப்படுறது வைக்கிறதுக்கு பதிலா அவனை பிரியப்படுத்துறதுக்காக அது ரிங்டோன் மாத்திட்டான். என் ஆண்டவர் என்ன நினைச்சதுனால அவருக்கு செய்யப்பட்டதெல்லாம் என்ன தெரியுமா? முதல்ல வார்னால அடிக்கிறாங்க, வஸ்திரத்தை கிழிக்கிறாங்க, சிலுவையை சுமக்க வைக்கிறாங்க, முள்முடிய தலையில வைக்கிறாங்க, கல்வாரி மலைக்கு மேல நடக்க விடுறாங்க. எல்லா கண்ணும் பார்க்க, எந்த தப்பும் செய்யாதவர். ஒருத்தன் சிலுவையில சுமக்கிறானா அவன் சபிக்கப்பட்டவன் சொல்லிட்டு போவாங்க. ஆனா என் ஆண்டவர் எந்த தப்பும் செய்யாதவர். அவர் என்ன பார்த்ததுனால இதெல்லாம் அனுபவித்தார். இவனை காப்பாத்துறதுக்கு ஏன் நான் இதை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு மட்டும் அவர் நினைச்சிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நானும் நீங்களும் இங்க கிடையாது, இங்கே இல்லை, இந்த பூமியிலே கிடையாது. இன்னைக்கும் ஜீவன் இருக்குதுன்னா, இன்னைக்கும் சமூகத்தில் இருக்கிறேன்னா, என்ன ஒருத்தர் நினைச்சு பார்த்ததுனால மட்டும் சொல்றவங்க, அவரை நான் காண்பிக்கிறதுல, அவரை வெளிப்படுத்துறதுல நான் இன்னைக்கு வெட்கப்படுகிறேன் என்றால் அங்கே என் தகப்பனுடைய முகம் வெட்கப்படும். எங்க அப்பாவை 4 பேருக்கு முன்னாடி கூட்டி போய் நிறுத்திட்டு, இது யாரான்னு கேட்கும்போது நான் சந்தோஷமா இது எங்க அப்பான்னு சொல்லணும். அது 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 ஒரு மனுஷயா அப்படி சொன்னேன்னா என் அப்பா எவ்வளவு வருதுன்னு போடுவாங்க தெரியுமா? சில பெற்றோர்லாம் கூப்பிட்டு சொல்ற ஒரு வார்த்தை, என் பிள்ளை என்ன அப்பான்னு கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பிரதர்வாங்க. சிலர் என் பிள்ளை என்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுன்னுவாங்க. எங்க அப்பாவை 4 பேருக்கு முன்னாடி கூப்பிட்டு போய் நிறுத்திட்டு 4 பேர் வந்து, இது யாருயா, இது யாரு அப்படி கேட்ட உடனே எங்க அப்பாவை பார்த்து நான் உடனே இது யார் தெரியுமா எங்க அப்பா இப்படி சொல்லும் போது எங்க அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும். அது மாறிட்டு அது நான் சொல்றதை யோசிச்சு, அது நான் பரவ சொல்றேன் அப்படி சொல்லிட்டு தள்ளி போய், அது வேற ஒன்றும் இல்லை எங்க அப்பா தான் அப்படி சொல்லுவேனே. ஆனா அது என் தகப்பனுக்கு முகத்துக்கு. இன்னைக்கு மற்றவங்க முன்னாடி அவரை காண்பிக்கிறீங்களா? நான் அவரை காண்பிக்க மாட்டேன் நான் மற்றவங்க முன்னாடி. ஆனா என்ன அவர் எல்லாருக்கும் முன்னாடியும் தலை நிமிர்த்தி நிறுத்தம். என்னங்க நியாயம் இது? நீ அவரை காண்பித்து பார், உதிக்கிற உன் ஒளியினிடத்துல ராஜாக்களை நடக்க வைப்பாரே ஆண்டவர். அவரை காண்பீங்க. கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை இந்த பூமியில வெட்கப்படாது. ஆண்டவர் எவ்வளவு எச்சரிப்பா, என்ன மறுதலிக்கிறியா நீ, என்ன காண்பிக்கிறதுல நீ யோசிக்கிறியா? ஆமென். பேதுரு கெத்செமனே தோட்டத்தில் எல்லாருக்கும் முன்னாடி கத்தியெல்லாம் ஓங்கின பேதுரு சில மணி நேரத்துல ஒரு பொண்ணுக்கு முன்னாடி அவங்க கூட உட்கார்றதுக்காக கொஞ்ச நேரம் அந்த தீயில கொஞ்சம் சூடு அனுபவிப்பதற்காக அவர் தெரியாதுன்ட்டான். தெரியாதுன்னு சொன்னது மட்டும் இல்ல, மறுதலித்து சபிக்கவும் துவங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் இதை செய்து முடித்ததும்
நீங்க சுவிசேஷங்களை படிச்சீங்கன்னா தெரியும், அங்க அவருக்கு முகத்தை மூடிட்டாங்களாம், அவருடைய கண்கள் கட்டப்பட்டுச்சு. இந்த பூமியில 4 பேருக்கு முன்னாடி என் ஆண்டவரை நான் மறுதலிக்கிறேன், அவருடைய நாமத்தை நான் அவருடையவன் என்பதை காண்பிக்கிறதுல எங்க நான் வெட்கப்படுறேனோ அந்த இடத்துல என் தகப்பனுடைய கண்கள், என் ஆண்டவருடைய முகம் வெட்கப்படுது. ஆமே, அவருடையவன் என்பதை காண்பிங்க, பார்க்கட்டும். நீங்க பைபிளை கையில சுமக்கிறத 4 பேர் பார்க்கட்டோங்க. ஆமே, அதுக்காக பைபிளே சின்னதாக்கி பாக்கெட்டை பெருசாக்கி உள்ள வச்சு ஏன் 4 பேர் பார்க்கட்டு, உங்க சொந்தங்கள் பார்க்கட்டு, உங்க தெருவில் இருக்கிறவங்க பார்க்கட்டு, பார்த்து 4 பேர் சிரிக்கட்டும், 4 பேர் அற்பமா சொல்லட்டும். ஆமே, உடனே ஆண்டவர் முகம் வெட்கப்படாது, அங்கதான் ஆண்டவர் முகம் அப்படி சந்தோஷப்படும். என் பிள்ளை எனக்கு நின்றுட்டு இருக்கிறான். ஆமென். அதே இடத்துல திரும்ப உங்களை நடக்க வைப்பார் பாருங்க ஆண்டவர். அப்ப எல்லா முகங்களும் கண்டு ஆச்சரியப்படும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமான் வந்து பார்க்கிறான், மொர்தெகாய் வணங்கல, மொர்தெகாய் வணங்கல. உடனே அவனுக்கு விரோதமா என்னெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்யறான், எல்லாம் செய்யறான். ஆமே, ஆனா மொர்தெகாய் ஸ்ட்ராங்கா நின்ட்டார். நீ என்ன வேணாலும் செய், என் அப்பா நாமத்தை தான் நான் மகிமை, நான் யூதங்கிறத காமிப்பேன், நான் அவருடையங்கிறத காமிப்பேன். ஆமே, அதே ஆமான் எந்த வழியில போகும்போது அவனை அற்பமா பார்த்தானோ அதே வழியில திரும்ப அவன் நடக்க பண்ணார் பாருங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமான் முக்காடிட்டு திரும்பினான், மொர்தெகாயை கர்த்தர் கனப்படுத்தி நிறுத்தினார். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் 4 பேருக்கு முன்னாடி நீங்க கிறிஸ்துவினுடையவன் என்பதை காண்பிக்கிறது நிமித்தம் அந்த இடத்துல நீங்கள் ஆமென் அவமானப்படுத்தப்படுகிறீர்கள் என்றால் இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க. தீர்க்க தரிசனமா சொல்றேன், அந்த 4 பேர் கண்ணுக்கு முன்னாடி தான் கர்த்தர் உங்களை மகிமையான பாத்திரமாய் நிறுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை. எத்தனை பேருடைய சாட்சி தெரியுமா? சொந்தக்காரங்க நடுவில் அவங்க மட்டும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்கு அவங்க நிக்கிறத ஆரம்பத்தில் பார்த்து அற்பமா பேசின எத்தனையோ குடும்பத்தை இன்னைக்கு அதே சொந்தக்காரங்க வந்து ஜெபிக்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கிற எத்தனையோ பேர் அதற்கு சாட்சி உண்டு. ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டதும் கூட இருந்த சொந்தக்காரங்களாம் சிரித்தார்கள். ஆனா அவங்க ஆண்டவருக்கு நிக்க 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 ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில செய்யறத பார்த்ததும் அதே சொந்தக்காரங்க வந்து கேட்கறது, எங்களுக்காகவும் ஜெபிச்சுக்கோங்க. ஆமென். கர்த்தரை காண்பீங்கள், அவர் நாமத்தை சொல்றேன். 4 பேர் கூட இருக்கும்போது அவங்க முன்னாடி நின்று இயேசுன்னு சொல்றதுல வெட்கப்படக்கூடாது. ஆமென். ஆராதிக்கும் போது 4 பேருக்கு முன்னாடி நின்று இயேசுன்னு சொல்றதுல வெட்கப்படக்கூடாது. மற்ற ஜனங்கள் மத்தியில் இயேசுன்னு சொல்றதுல வெட்கப்படக்கூடாது. இயேசுன்னு சொல்றதுனால ஒரு அடி விழுதுன்னா சந்தோஷமா ஏத்துக்கோங்க. நம்ம இங்க ஆமென்னு சொல்லுவோம், சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 4வது, நித்தியத்திலே நம்பிக்கை, நித்தியத்தின் மேல் உள்ள நம்பிக்கையில உறுதியா இருங்க. எபிரேயர் 11வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள், ஜெபிக்கலாம். அது அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறது இல்லை. யாரை கண்டு கர்த்தர் வெட்கப்பட மாட்டா தெரியுமா? யாரை கண்டு அவருடைய முகம் சந்தோஷப்படுது தெரியுமா? இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை மாத்திரம் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அல்ல, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை தாண்டி அந்த நித்தியத்தின் மேல மாத்திரம் நம்பிக்கையுடையவனாய் ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறான் என்றால் அவன் நிமித்தமாய் கர்த்தருடைய முகம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறது. பைபிள் அழகான வார்த்தை. இந்த வார்த்தையை ஆமென் ஒவ்வொருவரும் விரும்பணும். என்ன வார்த்தை? தேவன் அவர்களுடைய தேவன் எனப்படுவதில் வெட்கப்படலையா? அதாவது ஆபிரகாமின் தேவன் சொல்றதுல, ஈசாக்கின் தேவன் சொல்றதுல, யாக்கோபின் தேவன் சொல்றதுல ஆண்டவருக்கு வெட்கம் வரல. ஆமென். அவர் எவ்வளவு பெரிய தேவன்க. மோசேட்ட வந்து சொல்றார், போய் ஜனங்கள்கிட்ட போய் சொல்லு. மோசே சொல்றார், நீர் யார் என்று உம்முடைய நாமம் என்ன என்று கேட்ட, என்ன சொல்லுவேன் ஆண்டவரன் கேட்டதும் ஆரம்பத்தில் சொல்ற, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுன்றார். ஆனா போகும்போது திரும்ப கூப்பிட்டு சொல்றாரு, அப்படி சொன்னா ஒருவேளை புரியாது, இப்படி சொல்லு, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லு. ஆண்டவர் வேற எவ்வளவோ சொல்லியிருக்கலாம்.
ஏன்னா இந்த வானத்தை படைத்தது ஆண்டவர், சூரியனை படைத்தது ஆண்டவர், சந்திரனை படைத்தது ஆண்டவர், நட்சத்திரங்களை படைத்தது ஆண்டவர், சகலவற்றை உண்டாக்கினது ஆண்டவர். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கலாம்? இந்த பூமி எல்லாம் படைச்ச ஆண்டவர் வந்து சொல்றான்னு சொல்லு. இந்த சந்திரனை படைச்ச ஆண்டவர் சொல்றான்னு சொல்லு. சூரியனை படைத்து இப்படி சொல்லியிருக்கலாம் ஆண்டவர். ஏன்னா அப்படி சொல்லும்போது அது கொஞ்சம் வெயிட்டா இருக்கும்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமின் தேவன் சொல்ல, ஈசாக்கின் தேவன் சொல்ல, யாக்கோபின் தேவன் சொல்ல. இத சொல்றதுக்கு அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். இந்த பூமியில அவருடைய நாமத்தில் அறியப்படுகிறதை விட சந்தோஷம் எது தெரியுமா? என் நாமத்தின் மூலமா அவர் அறியப்பட விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் நம்ம பேரை சொல்லணும், அவங்களுடைய தேவன் அப்படி சொல்லணும். இப்படி கேட்கறதுக்கு அவர் பிரியப்படுறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் போல இந்த டேவிடுடைய தேவன் சொல்லப்படுவாராக. உங்க பேரை சொல்லுங்க, என் தேவன் சொல்லப்படுவாராக. தானியேலின் தேவனாய் அவர் பாபிலோனில் அறியப்பட்டது போல தாவீதின் தேவனாய் இந்த நாகர்கோவில் அவர் அறியப்படுவாராக. கொஞ்சம் பொறாமையா இருக்கா? ஆமென். கொஞ்சம் சுயநலமா எடுத்துக்கிறேன். எனக்கு விருப்பம் அது, உங்க விருப்பம் அதுவா இருக்கட்டும். உங்க பேர் அதில் எழுதப்படட்டும். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? இவர்கள் யாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமல் ஒரு வார்த்தை இருக்கு. அவங்க அடையலையா? அடைஞ்சாங்க. இந்த பூமியில் உள்ளதல்ல, தாங்கள் காணாத ஒரு நித்தியம், தாங்கள் காணாத ஒரு பரலோகம். அப்படின்னா ஒண்ணு தெரியுது, பூமிக்குரியவின் மேல் நோக்கமாக இருக்காமல் எவன் ஒருவன் நித்தியத்தின் மேல் நோக்கமாக இருந்து கிறிஸ்துவை பின்பற்றுகிறானோ அவன் அவருடைய முகத்தை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கிறான். அவனை கர்த்தர் எந்த காரியத்திலும் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஆபிரகாம் வாழ்க்கையை பாருங்க, எந்த காரியத்தில் வெட்கப்பட விடல. ஈசாக்க பாருங்க, எந்த காரியத்தில் வெட்கப்பட விடல. யாக்கோபை பாருங்க, எந்த காரியத்தில் வெட்கப்பட விடல. ஏன்? இவங்க எல்லாருமே அதை தேடி, அதை நாடி. கர்த்தர் அவருடைய தேவனாய் அறியப்பட வெட்கப்படவில்லை. அவர்களையும் கர்த்தர் எந்த காரியத்திலும் வெட்கப்படுத்தவில்லை. ஆராதனையில் உறுதியா இருங்க, விசுவாசத்தில் உறுதியா இருங்க, கர்த்தரை காண்பிக்கிறதுல உறுதியா இருங்க, நித்தியத்தின் நம்பிக்கையில உறுதியா இருங்க. கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்தாமல் காத்து நடத்துவாராக. எல்லார கண்களை மூடி இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே, வெட்கப்பட்டு போக மாட்டே. இயேசுவை இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே, வெட்கப்பட்டு. இங்கே நான் பரதேசியானாலோ, இங்கே நான் பரதேசியானாலோ, அங்கே ஓரிடம் உண்டு. இங்கே ஆண்டவரே கேட்ட வார்த்தையின்படி வாழ கிருபை செய்யுங்கப்பா. அங்கே ஒரு இடம் உண்டு. ஆயத்தமாக்கி ஆயத்தமாக்கி அழைத்து செல்வா, நம்பினான். ஆமென். ஆயத்தமாக்கி அழைத்து செல்வா, நம்பினா. சேர்ந்து பாடுவோம். இயேசுவை நம்புவேன், இயேசு என்னை அவரிடம், என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக மாட்டே, பட்டு போக பாடுவோம். இயேசுவை இயேசுவை ஹல்லேலூயா. நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக மாட்டே. கடைசி ஒரே ஒரு வார்த்தை என் கூட சேர்ந்து, என்ன வந்தாலும் நம்புவேன், என்ன வந்தாலும் நம்புவேன், என் நேசர் மீட்பரை. யார் கைவிட்டாலும், யார் கைவிட்டாலும் பின் செல்வே, எனது சுவை. அகல ஆழ உயரமாய், அகல எவ்வளவு அன்பு
கூர்ந்தார், எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள், என்ன துன்பங்கள் கைவிட மாட்டார், வெட்கப்பட்டு போக விட மாட்டார். நம்பிக்கையோட சொல்லுங்க, காக்கும் வல்ல மீட்பர், காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே காத்தி. ஆமே. ஒரே ஒரு விஷயம், உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே உங்க முகம் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போக கூடாதாப்பா. எத்தனை பேர் கேட்க விரும்புறீங்க? உண்மையா சொல்லுங்க, உங்க முகம் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. நான் என்னுடைய நடத்தை நிமித்தமா, என்னுடைய கிரியைகள் நிமித்தமா நீர் என்மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை அற்று போகாதபடிக்கு, உம்முடைய முகம் என் நிமித்தம் வெட்கப்பட்டு போகாதபடி, என் வாழ்க்கையில ஆராதிக்கிறதுல உறுதியா, விசுவாசத்துல உறுதியா, உம்மை காண்பிக்கிறதுல உறுதியா, நித்தியத்தின் மேலுள்ள நம்பிக்கையில உறுதியா பிரயாணிக்க கிருபை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் இந்த பாதையில கர்த்தர் நடத்துவீராக. கேட்ட வார்த்தையை விட்டு விடாதபடி அந்த வார்த்தை இன்னும் தியானிக்க ஆண்டவரே, உம்மை குறித்து இன்னும் அறிந்து கொள்ள, உம்முடைய விருப்பத்தின்படி வாழ கிருபை செய்யும். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக என்று வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சமாதானத்தோடு அனுப்பும், பலப்படுத்தும். பிள்ளைகளோடு கர்த்தர் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். ஆசீர்வதி. இந்த கூடுகையின் மூலமாக வந்த எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.